வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் பல ஆண்கள் தினமும் ஒரு கேள்வியோட வாழ்றாங்க. ஏன் சில ஆண்களை பெண்கள் தானாக விரும்புறாங்க? அவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு? அவர்கள் எல்லாம் பெரிய அழகானவங்களா? அல்ல பணக்காரர்களா? இல்ல ஒரு பெண்ணின் மனதை ஈர்க்கிறது ஒரு ஆணின் முகம் இல்ல, அவனுடைய மனநிலை. சாணக்கியர் சொல்வார், மனதை வென்றவன் உலகத்தையே வெல்ல முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல பெண்கள் உண்மையிலேயே விரும்பும் ஆணாக மாற 7 பவர்ஃபுல் மனதந்திரங்களை பார்க்க போறோம். இந்த 7 விஷயங்களையும் புரிஞ்சுகிட்டா, நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. மக்கள் தானாக உன்னை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. முதல் மனதந்திரம், அதிகமாக கிடைக்காதே. பல ஆண்கள் செய்யும் பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு பெண் பிடிச்சிட்டா, அவளுக்காக முழு நேரத்தையும் டெடிகேட் பண்ணிடுறாங்க. காலை மெசேஜ், இரவு கால், ஒவ்வொரு நிமிஷமும் அட்டென்ஷன். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, எளிதாக கிடைக்கிற விஷயங்களுக்கு மனித மனம் வேல்யூ கொடுக்காது. சாணக்கியர் சொல்வாரு, அதிகமான நெருக்கம் அவமதிப்பை உருவாக்கும். நீ எப்பொழுதும் அவைலபிளா இருந்தா உன்னோட வேல்யூ குறையும். ஒரு ஆண் பிஸியாக இருக்கணும், அவனுக்கென்று கோல்ஸ் இருக்கணும், அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்பதான் ரெஸ்பெக்ட் வரும். ஒரு பெண் நினைக்கணும், இந்த மனிதனுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. அதுதான் ரியல் அட்ராக்ஷன். இரண்டாவது மனசந்திரம், கான்ஃபிடன்ஸ் தான் உண்மையான அழகு. ஒரு ஆவரேஜ் லுக்கிங் ஆண் கூட நம்பிக்கையோட பேசினா அவன் அட்ராக்டிவாக தெரியும். ஆனா அழகா இருந்தாலும் இன்செக்யூர் மைண்ட் செட் இருந்தா அவனை விமன் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கான்ஃபிடன்ஸ் என்பது சத்தமா பேசுறது இல்ல, நான் என்னமோ அதில் கம்ஃபர்டபுள் ஆக இருக்கிறேன் என்ற மைண்ட் செட். நீ பேசுற விதம், நடக்கிற விதம், டிசிஷன் எடுக்கிற விதம், இதுதான் அட்ராக்ஷன் உருவாக்கும். ஒரு பெண் உன்னிடம் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணணும். அந்த சேஃப்டி ஃபீலிங் கான்ஃபிடன்ஸ் உள்ள ஆண்களிடம் தான் கிடைக்கும். மூன்றாவது மனதந்திரம், சைலன்ஸ் பவர். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற ஆண்களை மக்கள் சீரியஸா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காதே. சில நேரங்களில அமைதி 1000 வார்த்தைகளை விட பவர்ஃபுல். சாணக்கியர் சொல்வார், மௌனம் அறிவாளியின் ஆயுதம். ஒரு பெண் உன்னிடம் மிஸ்டரி ஃபீல் பண்ணணும். உன்னுடைய முழு வாழ்க்கையையும் முதல் நாளிலேயே ஓபன் பண்ணிடாதே. அளவான பேச்சு, அளவான எமோஷன்ஸ், அளவான அட்டென்ஷன், இதுதான் மெச்சூர் மாஸ்யூலிட்டி. நான்காவது மனதந்திரம், எமோஷன் கண்ட்ரோல். ஒரு ஆணின் உண்மையான ஸ்ட்ரென்த் அவனுடைய மசில்ஸ் இல்ல, அவனுடைய எமோஷனல் கண்ட்ரோல். சின்ன விஷயத்துக்கு கோபம், ஜெலசி, பொசசிவ்னஸ், ஓவர் திங்கிங், இதெல்லாம் அட்ராக்ஷனை டிஸ்ட்ராய் பண்ணும். ஒரு பெண் மென்டலி ஸ்ட்ராங்கான ஆணை தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாள். நீ கால்மாக இருந்தா உனக்கிட்ட பவர் ஆட்டோமேட்டிக்லி வரும். சாணக்கியர் சொல்வாரு, கோபம் மனிதனின் அறிவை அழிக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன் எமோஷன்ஸ் உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஐந்தாவது மனதந்திரம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் காதல் வேண்டாம். பல ஆண்கள் ரிலேஷன்ஷிப்காக தங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. பெக்கிங் ஃபார் அட்டென்ஷன், டபுள் டெக்ஸ்டிங், இக்னோர் பண்ணினாலும் பின்னாடி ஓடுறது. இது லவ் இல்ல, ஃபியர். ஒரு பொண்ணு உன்னை மதிக்கணும்னா முதலில நீ உன்னை மதிக்கணும். சாணக்கியர் சொல்வாரு, தன்னை மதிக்காதவன உலகமும் மதிக்காது. ஒருத்தர் உன்னை இக்னோர் பண்ணினா அவங்க பின்னாடி ஓடாதே, உன் வேல்யூவை குறைக்காதே. ஆறாவது மனதந்திரம், பர்பஸ் உள்ள ஆணாக இரு. பெண்கள் டெம்பரரி எக்ஸைட்மெண்ட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஃபியூச்சர் இருக்கும் ஆண்களை தான் லாங் டேர்மாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கோல் இல்லாத ஆண் டைரக்ஷன் இல்லாத கப்பல் மாதிரி. உன் வாழ்க்கையில விஷன் இருக்கணும். ஃபிட்னஸ், மணி, நாலேஜ், கரியர், டிசிப்ளின், இந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா உன்னுடைய ஓரா மாற ஆரம்பிக்கும். ஒரு பெண் நினைப்பாள், இந்த மனிதன் வாழ்க்கையில பெரியவனா ஆகப் போகிறான். அதுதான் ரியல் அட்ராக்ஷன். ஏழாவது மனதந்திரம், உன்னையே மேம்படுத்து. உலகத்திலேயே டேஞ்சரஸான மனிதன் யார் தெரியுமா? டெய்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றவன். புக்ஸ் படி, பாடி இம்ப்ரூவ் பண்ணு, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணு, டிசிப்ளின் உருவாக்கு. நீ உன்னையே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சா உன்னை இக்னோர் பண்றது இம்பாசிபிள் ஆயிடும். சாணக்கியர் சொல்வார், மலரின் வாசனை காற்றின் திசையில் மட்டுமே செல்லும், ஆனால் மனிதனின் நற்பெயர் எல்லா திசைகளிலும் செல்லும். நண்பர்களே, ஒரு பெண்ணின் மனதை வெல்ல அவளை சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய மைண்ட் செட்டை உயர்த்து, உன்னுடைய வேல்யூவை பில்ட் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையை பவர்ஃபுல்லாக்கு. அப்ப அட்ராக்ஷன் தானாக வரும். பெண்கள் பெர்ஃபெக்ட் ஆண்களை விரும்ப மாட்டார்கள்,
பர்பஸ் உள்ள, செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள, எமோஷனலி ஸ்ட்ராங்கான ஆண்களை தான் விரும்புவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம்.